remover. Useful of people. இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் வந்து HW பேட்டரி, மோட்டர், wood-piece, cotton net, thermocol switch. அது மட்டும் இல்லாமல் இதால் பரவக்கூடிய நோய்கள் வந்து டெங்கு, மலேரியா, வைரல் ஃபீவர் மற்றும் டிபி அந்த மாதிரி நோய்கள் வந்து இதனால பரவுது. பிளாஸ்டிக் எப்படின்னா வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இந்த போடுறதுனால வந்து எப்படின்னா தண்ணியில் தேங்கி எப்படின்னா இந்த தண்ணி போகிற அந்த குழாயில் பார்த்தா அதை அடைச்சிக்கிட்டு தண்ணி போகாமல் இந்த ஊர் ஃபுல்லாக தேங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது அஃபெக்ட் ஆஃப் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் இந்த நேச்சர்ஸ். எப்படின்னா வந்து எப்படின்னா இந்த அனிமல்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா அது ஃபுட்டுன்னு நினச்சி வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து சாப்பிட்ருது. அதனால அது வந்து எப்படின்னா இறந்துருது. வெள்ளத்தில் நிறையா மக்கள் சிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து அடைச்சி நிறையா தண்ணி தேங்கிட்டு. அந்த பிளாஸ்டிக் க்ளீன் பண்ணுற பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்க கஷ்டப்படாமல் ஸ்கேவெஞ்சர்ஸ் அந்த தூய்மை பணியாளர் அவங்க வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இது இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சு பிளாஸ்டிக் நிறையா வரும். ஆனால் அது வந்து அவங்க வெளிப்படையாக காட்டுறது கிடையாது. நிறையா டிசீஸ் வரும். இப்போ வந்து எங்களோட சொந்த ஊர் அருகில் வந்து ஓடக்கரை கிராமம்னு ஒரு கிராமம் இருக்குது. அது அழகிய கிராமம். அங்கே வந்துட்டு தான் குப்பை இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அங்கே தான் போய் கொட்டுவாங்க. அது ரோடு பக்கத்துலேயே இருக்கும். அதனால அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூய்மை பணியாளர் வந்து அதை எரிச்சு விட்டு போயிடுவாங்க. க்ளீன் பண்ணுறவங்க அதை எரிச்சு விட்டு போகிறனால அதில் உள்ள ஸ்மோக்ஸ் எல்லாமே ஊர் நாடு வந்து ரொம்ப பரவி அஃபெக்ட் ஆகிடுது. மக்களே அஃபெக்ட் ஆகி ஒரு ரீசெண்டாக ஒரு கூட சின்ன குழந்தை வந்து மூச்சு அடித்து அந்த இதில் வந்து இறந்துருக்கு. அந்த அனிமல் வந்து அதில் சாப்பிட்டு அதுவும் அஃபெக்ட் ஆகி இறந்துருக்கு. அதுக்கும் நிறைய டிசீஸ் தான் வரும். அதுவும் நமக்கு வந்து 6 அறிவு இருக்குது, ஆனால் அனிமல்ஸ்க்குலாம் 5 அறிவு இருக்குது. அதுக்கு வந்து நம்மளாம் இதை போய் திங்காதுன்னு சொன்னோன்னே திங்க மாட்டோம், ஆனால் அனிமல்ஸ் வந்து அதை திங்கும் இல்லையா? அதனால அது ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு. ஆனால் நாங்கள் வந்துட்டு இது வந்து அங்கே தான் இன்னமும் கொட்டுறாங்க. அங்கே வந்து அப்படியே எரிச்சு விட்ருவாங்க. அது வந்து பக்கத்துலேயே வந்து மரம் இதெல்லாம் இருக்கும். அதுவும் அஃபெக்ட் ஆகி அப்படியே மஞ்சளாக வந்து இலையுதிர் காலம் மாதிரி அம்மட்டு கொட்டி போய் பட்டை மரமாக நிற்குது. ஸோ இந்த கொட்டுற இது வேஸ்டெல்லாம் மழை பெய்யும்போது சாக்கடையாக வந்து அந்த ஒரு பயனாக இருக்கும். அதுக்குள்ளேயே போய் ஊர் நாடையும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இது வந்து போகும்போதெல்லாம் இது பண்ணிச்சு, இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற ஆள் வரமாட்டாங்களான்னு. ஆனால் அம்மான்னு சொல்லுவாங்க வந்து இதெல்லாம் கொட்டுவாங்க. ஆனால் இந்த இடத்த யாருமே க்ளீன் பண்ணது கூட கிடையாது. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆனந்தம் பக்கத்துலேயே இப்படி ஒரு வளைவு இருக்கும். அங்கே எழுதிக்கும் போய்தமங்கலம்னு அந்த ரோட் வழியாகவே போனாவே தெரியும். ரொம்ப மேடாட்டம் இருக்கும். அதுதான் என்னை வந்து தூண்டிச்சு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணேன். அது வந்து ட்ரையாக இருக்கும்போது ஒன்றும் இல்லை, பட் மழை காலங்களில் வந்து அது ரோட்டில் வந்து ஏதாவது அது இது சரி சரி. அது ஏன் அந்த ஏரியாவில் தண்ணி அப்படி தேங்கி நிற்கிது? அது அப்படி ஃப்ளோ பண்ணி போகக்கூடிய ஏதாவது ஒரு இது இருக்கும்ல வழி? ஓகே ஓகே. அதனால் இந்த குப்பையை கொட்டினா கூட பரவாயில்ல, அதை டிஸ்போஸ் பண்ணாலும். பட் மழை காலங்களில் அது போய் எதை அடைச்சிருது? அதில் ஸோ அப்போ சரி, இந்த பிளாஸ்டிக் ரிமூவர் அந்த டயத்தில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸாக இருக்குங்க. எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஓ அப்படி தண்ணியில் ஆமாம் ஆமாம் சரி. அதை ரீசைக்கிள் பண்ணிங்கன்னா சரி. அதுக்கு நீங்கள் வந்து இந்த தெர்மாக்கோல், காட்டன் நெட்டு, வுட் பீஸு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? ஆனால் இதை வந்து பெரிய அளவில் நம்ம ப்ராசஸிங் கொண்டு போகும்போது இந்த தெர்மாக்கோல் இதை வச்சு நம்ம ஒரு சின்ன இதாக பண்ண முடியாதுல்ல. அப்போ அப்படி பண்ணணுன்னா அதில் வந்து நீங்கள் ரோபோட் மாதிரி செய்வீங்களோ? அது செய்கிறதுக்குன்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சரி, அப்படின்னா பெரிய ப்ராசஸாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. ஓகே டியர், தேங்க்யூ.